எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். டிஃபன்ஸுக்கு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி இன்னைக்கு நம்ம 6 வித்தியாசமான சைட் டிஷ் ரெசிபிஸ் தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் ஒரு பெரிய கப் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கடலையை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு இது வறுத்து எடுத்துக்க நேரம் இல்லைன்னா நீங்கள் வறுத்த வேர்க்கடலை கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, தோல் எல்லாம் நிறம் மாறி எப்படி வறுபட்டிருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வைங்க. வேர்க்கடலை ஆறதுக்குள்ள இதுக்கு தேவைப்படுற மற்ற பொருட்களை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 3 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம், 4-5 பல்லு பூண்டு, 8 சிவப்பு மிளகாய் சேர்த்து வதக்குங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மிளகாயோட அளவை பார்த்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் புளி சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம். நல்ல வதங்கினதும் ஒரு பவுலுக்கு மாற்றி ஆற விடலாம். வேர்க்கடலை நல்லா ஆறிடுச்சு. இப்போ வேர்க்கடலையை நல்லா கையால் தேய்ச்சி அதோட தோலை எடுத்துடலாம். லேசாக கையால் தேய்ச்சாலே தோல் வந்துடும். நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இதே மாதிரி பண்ணிங்கன்னா ஈஸியாக ஸ்கின்னை எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ தோல் எல்லாம் தனியாக வந்துடுச்சு. இப்போ லேசாக ஊதி விட்டிங்கன்னா தோல் எல்லாம் பிளேட்லேருந்து கீழே விழுந்துடும். கடலையை மட்டும் தனியாக எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிருங்க. ஒரு மிக்சர் ஜாரில் வறுத்த வேர்க்கடலை போட்டு வதக்கி வச்ச வெங்காயம், பூண்டு, மிளகாய், புளி எல்லாத்தையும் சேர்த்து 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து தண்ணி ஊற்றாம முதல்ல அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல ஸ்மூத்தான சட்னி பதத்துக்கு அரைச்சிக்கலாம். பாருங்க, இந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சா சரியாக இருக்கும். ரொம்பவும் கட்டியாக இல்லாமல் ரொம்பவும் தண்ணியாகவும் இல்லாமல் மீடியமாக அரைச்சி எடுத்துக்கிறேன். ஒரு தாளிக்கிற கரண்டியில் 1 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம், 2ஆக உடைச்சு 2 சிவப்பு மிளகாய், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து எல்லாம் வறுபட்டதும் சட்னி மேல ஊத்திடுங்க. அருமையான இந்த வேர்க்கடலை சட்னி இட்லி, தோசை, வடை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். இதில் புளி சேர்த்து அரைச்சதுனால 2-3 நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அருமையான இந்த வேர்க்கடலை சட்னியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வடைக்கறிக்கு ஃபஸ்ட்டு நம்ம பருப்பு ஊற வச்சுக்கணும். இந்த ரெசிபிக்கு நான் 200 கிராம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா ஒரு வாட்டி சுத்தமாக கழுவிட்டு நம்ம இப்போ அதில் மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 3 காஞ்ச மிளகா, 1 டீஸ்பூன் சோம்பு போட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி இதை நம்ம ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ பருப்பு 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ தண்ணியெல்லாம் எடுத்துட்டு பருப்பை கொஞ்சம் கொரகொரப்பாக நம்ம அரைச்சிக்கணும். இப்போ நம்ம பருப்பை மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம இதை கொரகொரப்பாக தான் அரைச்சிக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் பல்ஸ் மோட்லேயே நீங்கள் அரைங்க, ரொம்ப மையாக அரைக்க வேண்டாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு திறந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும்.
ஸோ நல்லா கொரகொரப்பாக அரைச்சாச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ரெசிபியில் நம்ம வடையை டீப் ஃப்ரை செய்ய போகிறதில்ல. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நல்ல ஒரு ஒயிட் கடாய் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கடாய் இல்லைன்னா பேன் எடுத்துகிட்டு இதில் ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து இந்த அரைச்சி வச்ச இந்த வடை மிக்சரை இதில் மாற்ற போகிறேன். நம்ம இந்த பேன்லேயே இந்த மிக்சரை நல்லா குக் பண்ணிடலாம். நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் இதை நல்லா குக் பண்ணணும். இது ஒரு 5 to 10 minutes ஆகும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது நல்லா உதிரி ஆகிற வரைக்கும், அந்த எக்ஸ்ட்ரா மாய்ஸ்சர்லாம் போயிட்டு நல்லா ட்ரை ஆகி நல்லா உதிரி ஆகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணணும். ஸோ நான் அரைக்கும் போது சால்ட் எதுவும் சேர்க்கலை, அதனால் இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஃப்ளேம் ஹையில் வைக்க வேண்டாம், மீடியம் ஃப்ளேம்லேயே இது நல்லா வேகட்டும். போடும்போது எப்படி இருந்தது பாருங்கள், இப்போ எப்படி நல்லா ட்ரை ஆகிட்டே வருது பார்த்திங்களா? ஸோ இந்த மாதிரி தான் குக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இது ஒரு ஈஸி மெத்தட். உங்களுக்கு டீப் ஃப்ரை பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ உங்கள் வீட்டில் வடைக்கறி நீங்கள் எப்படி செய்வீங்க, எந்த மெத்தடில் செய்வீங்க, எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி வாரத்தில் ஒரு நாள் வடைக்கறி செய்வீங்களா, இல்லைனா உங்களுக்கு வடைக்கறி ரொம்ப பிடிக்குமா, எப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக வந்துட்டுருக்குன்னு, நல்லா வாசனை வருது, சூப்பராக கமகமன்னு. ஸோ யூஸ்வலாக வடைக்கறி செய்கிறது ஒரு ப்ராசஸ்ன்னு நினைப்போம், அரைச்சி வடை பண்ணி கறி பண்ணி. பட் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். முக்கியமான விஷயம் என்னென்னா நல்லா ட்ரை ஆகிருக்கு பாருங்கள், எப்படி நல்ல உதிரியாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம வடைக்கறி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு நல்ல வைடாக ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதில் நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். அடுத்து இதில் நம்ம இந்த ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் போட போகிறோம். இதில் நான் பிரியாணி இலை 2, கொஞ்சம் கிராம்பு, பட்டை, ஏலக்காய் 2, சோம்பு 1 ஸ்பூன், அன்னாசி பூ 1, அதெல்லாமே இப்போ நான் இதில் போட போகிறேன். ஸோ இதை போட்டுட்டு லைட்டாக ஜஸ்ட்டு கொஞ்சம் சூடாகட்டும். இப்போது இதில் நம்ம 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ அடுத்து இதில் நான் ஒரு 5 பச்சை மிளகா கீரி சேர்க்குறேன். சப்போஸ் உங்களுக்கு காரம் ரொம்ப வேண்டாம், கொஞ்சம் சட்டிலாக தான் வேணும்னா கொஞ்சம் மிளகாவை கம்மி பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இந்த டிஷ் வந்து ரொம்ப சிம்பிளான டிஷ், ஃப்ளேவர்ஸ் வந்து அட்டகாசமாக இருக்கும். நான் இது 2-3 வாட்டி ஆல்ரெடி செஞ்சுட்டேன் வீட்டில், அவ்வளோ என்ஜாய் பண்ணி நாங்கள் சாப்பிட்டோம். வெங்காயம் ஒரு கோல்டன் கலருக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். அப்படியே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் நான் வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கி சேர்க்குறேன். ஸோ தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி ஒரு அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ நான் இதில் உப்பு சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. போட்ட உடனே பாருங்கள் செம்மையாக இருக்குது கலர். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். தக்காளி நல்லா வதங்கி நல்லா சாஃப்ட் ஆகணும், மஷியாக. ஸோ அடியில் மசாலா ஏதாவது ஒட்டியிருந்ததுன்னா இப்படி தண்ணி சேர்த்தோன்னா நல்லா ரிலீஸ் ஆகிடும்.
ஸோ பாருங்கள் நம்மளோட மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் இதில் இன்னொரு 2 கப் தண்ணி சேர்க்க போகிறேன். பாருங்கள் நம்ம கிரேவி வந்து ஸ்லோவாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் இந்த வடை மிக்ஸ்சரை இதில் சேர்த்துடலாம். ஸோ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. வாவ் வாவ், பாருங்கள் எப்படி வருதுன்னு, பார்க்கவே செம்மையாக இருக்குது. ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸி தாங்க, ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ். ஸோ வீட்டில் உங்களுக்கு ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, கெஸ்ட்டு வராங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் குயிக்காக செஞ்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க எல்லோரும். பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட உடனே அப்படியே வந்து அந்த வாட்டரெல்லாம் அப்சார்ப் ஆகிடுச்சு. நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே நல்லா வேகட்டும். 10 நிமிஷம் கழித்து நம்மளோட வடைக்கறி எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? வாவ், பாருங்கள் வாசனை ஓப்பன் பண்ண உடனே வாசனை அப்படியே தூக்குது. சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். நம்மளோட பருப்புலாம் கடலைப்பருப்பு பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்து டைல்யூட் பண்ணிக்கலாம். இப்போ கடைசியில் நான் கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லி சேர்க்குறேன். நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வடைக்கறி இருக்க ரொம்ப திக்காயிட்டே போகும். ஸோ நீங்கள் ஆறின பிறகு கொஞ்சம் சூடு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லைட்டாக தண்ணி ஊற்றி நீங்கள் சூடு பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது நம்மளோட சென்னை ஸ்டைல் வடைக்கறி ரெடி. இன்றைக்கி நான் வந்து செட் தோசை வச்சு தான் நான் வந்து சர்வ் பண்ண போகிறேன். செட் தோசை ரெசிபி ஆல்ரெடி நான் செஞ்சுட்டேன் நம்ம சேனலில். ஸோ அதை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கண்டிப்பாக நீங்கள் அதை பார்த்து இந்த காம்பினேஷனில் சாப்பிடுங்க. அருமையான வடைக்கறி ரெடி. ஸோ இப்போ நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா சுடு சுடா, ஆஹா, சூப்பரோ சூப்பர், பிரமாதம், சான்ஸே இல்லை. நீங்கள் அதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணணும். அண்ட் எப்படி நான் என்ஜாய் பண்ணி சாப்பிட்றேனோ அந்த மாதிரி நீங்களும் என்ஜாய் பண்ணணும். இந்த ரெசிபியில் 3 ஸ்டெப் இருக்குது. மொதல் ஸ்டெப் வந்து நம்ம பருப்பையும் உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்த்து வேக வைக்க போகிறோம். லைட்டர் எங்கே வச்சேன்? இவ்வளோ தூரமாக வைக்கிறது லைட்டர். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுறேன். ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அடுத்து இதில் நான் வந்து 1/2 கப் பாசிப்பருப்பு சேர்க்குறேன். இது 125 ml கப் மெஷர்மெண்ட். இது ஜஸ்ட்டு ஒரு தடவை கழுவிட்டு தான் நான் வந்து இங்கே வச்சுருக்கேன் கப்பில். இதில் நான் 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஜஸ்ட்டு கட் பண்ணி பாதியாக கட் பண்ணி தோலோடு நான் இதில் போட போகிறேன். நல்லா சுத்தமாக கழுவிட்டு கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. நான் ஏன் தண்ணியில் வச்சேன்னா வாஷ் பண்ண உடனே தண்ணியில் வச்சா உங்களுக்கு கலர் மாறாமல் இருக்கும். இப்போ அடுத்து இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் அதுவும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு அதையும் சேர்த்துடுறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பருப்பு கம்ப்ளீட்டாக முழுகிடுச்சு பாருங்கள். பட் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்க போகிறேன், ஏன்னா உருளைக்கிழங்கும் வேகணும் இல்லையா. பருப்பு உருளைக்கிழங்கு வேகிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. குக்கரை மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 விசில் வர வரைக்கும் வேக விடுங்க. 5 விசில் வந்துருச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணி இப்போ குக்கரை திறக்கிறேன்.
பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. ஸோ உருளைக்கிழங்குலாம் நல்லா வெந்திருக்கு. தனியாக எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். நான் உருளைக்கிழங்கு மட்டும் எடுக்கிறேன் செப்பரேட்டாக. இதில் ஸ்கின் ரிமூவ் பண்ணிடணும் அப்புறமா. ஸோ இதுலேருந்து நம்ம பருப்பு எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ ரெண்டாவது ஸ்டெப் என்னென்னா மசாலா பேஸ்ட்டை அரைச்சிக்கணும். இப்போ இதுக்கு வந்து மிக்சர் ஜாரில் இங்கே பாருங்கள் ஒரு சின்ன கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக திருவின தேங்காய் அது சேர்க்குறேன். இதோடு சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் கசகசா. சப்போஸ் உங்களுக்கு கசகசா கிடைக்கல, உங்கள்கிட்ட இல்லைன்னா இது இல்லாமையே கூட நீங்கள் செய்யலாம். நிறைய கண்ட்ரீஸில் கசகசா யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துலலாம் அது இல்லாமே நீங்கள் செய்யலாம். 1 டீஸ்பூன் சோம்பு, 6 பல்லு பூண்டு அதுவும் சேர்க்குறேன், 1 துண்டு இஞ்சி இந்த மாதிரி நறுக்கி சேர்க்குறேன். இப்போது காரத்துக்கு நான் ஒரு 10 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு காரம் அவ்வளோ வேண்டான்னா நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இதெல்லாம் போட்ட பிறகு இப்போ நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்ல மையாக அரைக்க போகிறேன். செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஸோ மசாலா ரெடி ஆயிடுச்சு, நல்ல வாசனை வருது. இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். உருளைக்கிழங்கு ஆறிடுச்சு. இப்போ நான் தோல் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு கையிலேயே லைட்டாக இதை வந்து மேஷ் பண்ண போகிறேன். உங்களுக்கு அந்த பேபி ஊரில் யூஸ் பண்ணா கூட அது கூட நீங்கள் பண்ணிக்கலாம். சின்ன உருளைக்கிழங்கு வீட்டில் இருக்குன்னா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் இப்படி லைட்டாக, ரொம்பலாம் மேஷ் பண்ண வேண்டாம், லைட்டாக இப்படி பண்ண போகிறோம். ஸோ உருளைக்கிழங்க மசிச்சாச்சு. அடுத்தது தாளிக்கிறது தான். தாளிக்கிறதுக்கு நல்ல ஒரு பெரிய கடாய் எடுத்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். இப்போ இதில் நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். முதல்ல நம்ம ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி இலை, இதோடு சேர்த்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரே ஒரு அன்னாசிப்பூ, அடுத்து 1 டீஸ்பூன் சோம்பு இதையும் நான் சேர்க்குறேன். ஸோ இது லைட்டாக வரப்பட்டு ஒரு நல்ல வாசனை வரும்போது இதில் நான் வந்து வெங்காயம் ஆட் பண்ணுறேன். மீடியம் சைஸ் வெங்காயம் 2 எடுத்திருக்கேன். அது நல்லா மெலிசாக ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணுறேன். வெங்காயம் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு அடுத்து நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். இதில் நான் வந்து மீடியம் சைஸ் தக்காளி 2 சேர்க்குறேன். ஸோ வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் அதெல்லாம் ஆக தேவையில்ல. கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வெந்த பிறகு நீங்கள் தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நான் இதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். இப்போ சேர்த்திங்கன்னா உங்களுக்கு தக்காளி கொஞ்சம் குயிக்காக வெந்துடும். நான் எப்போவுமே சொல்கிறது தான், உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தக்காளி போட்ட பிறகு ஜஸ்ட் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா அது வந்து சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிடலாம். மசாலா போட்டாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ மசாலா போட்ட பிறகு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடணும். தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க, ஏன்னா அந்த பச்சை வாசனைலாம் போகணும். தண்ணி ஊற்றி கொதிக்க விட போகிறேன். மிக்ஸி ஜாரில் இருக்கிற மசாலா தண்ணியில் கூட இதில் நீங்கள் சேர்த்து கொதிக்க விடலாம். வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. கடாயை மூடிட்டு ஃப்ளேம் ஒரு மீடியம் லோவில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். 5 நிமிஷம் கழித்து நம்மளோட மசாலா பாருங்கள், நல்லா அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு, சூப்பராக இருக்குது. இப்போ அடுத்தது நம்ம இந்த வேக வச்ச பருப்பு இதில் ஆட் பண்ணோம். கட்டி ஆயிடுச்சு பாருங்கள் பருப்பு நல்லா. ஆனால் நல்லா குழைய இந்த மாதிரி வேக வச்சா தான் உங்களுக்கு வந்து இந்த குழம்பு நல்லா சூப்பராக இருக்கும். ஜஸ்ட் அப்படி லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் நம்ம சேர்த்துடலாம். பருப்பை போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிடுங்க.
நல்லா கலந்து விட்ட பிறகு இப்போ நம்ம இதில் நல்ல தண்ணி சேர்க்கணும். ஏன்னா ஒரு நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். ரொம்ப திக்காத மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா சிறுபருப்பு திக்காயிட்டே இருக்கும். ஸோ கொஞ்சம் நல்லா தாராளமாக தண்ணி ஊற்றுனீங்கன்னா அது கொதிக்க கொதிக்க நல்லா பிளெண்ட் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 1.5 கப்பு தண்ணி ஊற்றணும். உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஸோ எனக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்க போகிறேன். பாருங்கள், நல்ல கொஞ்சம் டைல்யூட் பண்ண பிறகு கன்சிஸ்டன்சி பாருங்கள், சூப்பராக இருக்குது. கடாயை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்கட்டும். 5 நிமிஷம் கழித்து பாருங்கள், குழம்பு சூப்பராக நல்லா கொதித்து வந்திருக்கு. ஸோ இப்போ இதில் வந்து முன்னாடியே மசிச்சு வச்ச உருளைக்கிழங்க சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேம் வந்து லோவில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. சிம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே நல்லா பேலன்ஸ் ஆகி நம்மளோட கிரேவி சூப்பராக இருக்கும். 10 நிமிஷம் நல்ல சிம்மில் கொதிச்சிட்ருக்கு. பாருங்கள், நம்மளோட கும்பகோணம் கடப்பா வாசனை அப்படி இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நான் இந்த கும்பகோணம் கடப்பாவை வந்து இட்லி வச்சு தான் சர்வ் பண்ணுறேன். பட் நீங்கள் வந்து தோசை, இடியாப்பம், ஆப்பம் எல்லாத்துக்குமே நீங்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸோ ஃபைனலாக இல்லை தாராளமாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவி ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். அடுத்தது என்னங்க, டேஸ்டிங் தான். நான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், என்னால் அடக்க முடியல. சரி, நல்ல சூடான பஞ்சு மாதிரி இட்லி மேலே இந்த கும்பகோணம் கடப்பாவை ஊற்றி, சரி இப்போ நான் டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குது. நல்லா கொஞ்சம் தாராளமாக தான் எடுத்துக்க போகிறேன். சான்ஸே இல்லை, ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. ஃப்ளேவர்ஸ் எல்லாம் அற்புதமாக இருக்குது. சூப்பரோ சூப்பர். நான் இன்னைக்கு 2 கப் கொண்ட கடலையை முன்னாடி நாள் நைட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதை நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம். தேவையான அளவு தண்ணியை ஊற்றி சன்னா மசாலாவுக்கு நல்ல கலர் கிடைக்கிறதுக்காக நான் டீ பேக் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இதில் ஒரு துண்டு பட்டை, அப்புறம் பிரியாணி இலை போடுங்க. அடுத்து 1 டீஸ்பூன் உப்பு, 1 சிட்டிகை பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா கலந்து குக்கரை மூடி ஒரு 4-5 விசிலுக்கு வேக விடுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ப்ரௌன் கலரில் இருக்குன்னு. இதில் இருந்த டீ பேக், பிரியாணி இலை, பட்டை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தனியாக வச்சுருங்க. அடுத்து சன்னா மசாலா பண்ணுறதுக்கு நல்ல அகலமான கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. நெக்ஸ்ட் இதில் பட்டை, பிரியாணி இலை, சீரகம் போடுறேன். அடுத்து 2 பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கினது சேர்த்து நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வதக்குங்க. நெக்ஸ்ட் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. 2 பெரிய சைஸ் தக்காளி நறுக்கினது சேர்க்குறேன். தக்காளி நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் வதக்குங்க. 2 பச்சை மிளகாய் கீரி போடுங்க. இப்போ நம்ம மசாலாஸை ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம்.
ஃபர்ஸ்ட் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 2 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர் போடுங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ 1 டீஸ்பூன் உப்பு போட்டு வேக வச்ச கொண்டைக்கடலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு கப் தண்ணி ஊற்றி கடாயை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வேக விடுங்க. பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா வெந்து எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு. கடைசியாக இதில் 2 டீஸ்பூன் அனார்தானா பவுடர், அப்புறம் 1 டீஸ்பூன் கசூரி மேத்தி நல்லா க்ரஷ் பண்ணி போடுங்க. இது நம்ம சன்னா மசாலாவுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். கடைசியாக நான் 2 டீஸ்பூன் நெய் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல். எனக்கு நெய் ரொம்ப பிடிக்கும், அதனால நான் சேர்க்குறேன். இப்போ நம்மளோட சன்னா மசாலா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கூட சாப்பிட்றதுக்கு நான் இன்னைக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான பூரி செஞ்சு சர்வ் பண்ண போகிறேன். நல்ல சூடான பூரியோட பஞ்சாபி சோலை மசாலா ரொம்பவே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். யூஸ்வலாக இந்த மாதிரி சன்னா மசாலா உங்களுக்கு ஹோட்டல்ஸில் தான் நிறைய கிடைக்கும். இப்போ நீங்கள் வீட்லேயே இதை செஞ்சு பூரி, சப்பாத்தி, ஃபுல்காவோட நீங்கள் சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். முதல்ல இதுக்கு தேவையான தயிர் மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு சின்ன பவுலில் 4 டேபிள் ஸ்பூன் தயிர், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கசூரி மேத்தி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த மசாலா கொஞ்சம் திக்கா இருந்தா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க. தயிர் மசாலா தயாராயிடுச்சு. தனியா எடுத்து வச்சுக்கலாம். ஒரு அகலமான கடாயில 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் இதுல 1 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. உங்களுக்கு இவ்வளோ எண்ணெய் வேண்டாம்னா நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஆனால் மசாலா எல்லாம் இப்படி எண்ணெயில் வறுப்பட்டாதான் நல்லாயிருக்கும். மசாலா நல்லா வறுப்பட்டதும் பொடிசாக நறுக்குன 3 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. வெங்காயம் வறுப்பட்டதும் 4 தக்காளியிலேருந்து எடுத்த விழுதை சேர்த்து கலந்து விடுங்க. தக்காளியில் இருக்கிற தண்ணி எல்லாம் வற்றி எண்ணெய் பிரிகிற வரைக்கும் வேக விடுங்க. பாருங்க, தக்காளி நல்லா வதங்கி இருக்கு. பச்சை வாசனை எல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ ஸ்டோவை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தயிர் கலவையை சேருங்க. நல்லா கலந்து விட்டு 1/4 கப் தண்ணி ஊற்றி கடாயை மூடி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. மசாலா நல்ல வாசனையா கொதிச்சு வந்துட்டு இருக்கு. இப்போ ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு கடாயில் 2 கியூப் வெண்ணெயை சேர்த்து வெண்ணெய் உருகுனதும் நீல வாக்கில் மெலிசா நறுக்குன 1 வெங்காயம் சேர்த்து வதக்குங்க. அடுத்து நீல வாக்கில் நறுக்குன 1 பச்சை குடமிளகாய் சேர்த்துக்கலாம்.
நான் இங்கே 3 உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்க்கிறேன். ஸ்டோவை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டோவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த வதக்கின இன்க்ரீடியன்ஸை வெங்காயம் தக்காளி மசாலாவில் சேர்த்துடலாம். ஸ்டோவை ஆன் பண்ணி மெதுவாக கலந்து விடுங்க. டாபா ஸ்டைலில் இந்த ஆலு குன்னா ரெடி ஆகிட்டே இருக்கு. உருளைக்கிழங்கு பிடிச்சவங்க எல்லாருக்கும் இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். நான் இங்கே 1/4 கப் தண்ணி ஊற்றி கலந்து விட்டு மூடி ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விடுறேன். கடைசியாக கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லியை தூவி கலந்து விட்டு இறக்கிடுங்க. டேஸ்டியான இந்த ஆலு குன்னா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்ச ரோட்டி இல்லைன்னா சப்பாத்தியோட சர்வ் பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. நெக்ஸ்ட் 3 மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்கினது சேர்த்து வதக்குங்க. அடுத்து 2 பல் பூண்டு போடுங்க. பெரிய பல் பூண்டுனால நான் 2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட் 2 மீடியம் சைஸ் தக்காளி நறுக்குனது போடுங்க. அடுத்து நான் 12 பியாக்கி மிளகாய் சேர்க்குறேன். இந்த மிளகாய் நல்ல கலரும் கொடுக்கும், காரமாகவும் இருக்கும். உங்ககிட்ட இந்த மிளகாய் இல்லைன்னா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. உங்ககிட்ட கல்லுப்பு இல்லைன்னா நீங்க ரெகுலரா சமையலுக்கு யூஸ் பண்ற உப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஞ்சமா புளி சேர்த்து வதக்குங்க. இது சட்னிக்கு ஒரு நல்ல புளிப்பு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற விடுங்க. வெங்காயம் தக்காளி நல்லா ஆறினதும் மிக்சர் ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைங்க. இப்போ சட்னி அரைச்சு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம சட்னியை தாளிக்கலாம். அதுக்கு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. நெக்ஸ்ட் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம் போடுங்க. கடுகு பொரிய ஆரம்பிச்சதும் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ அரைச்ச சட்னியை ஆட் பண்ணி எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பாருங்க, பார்க்கவே எவ்வளோ சூப்பராக கலராக இருக்குன்னு. இந்த சட்னியை நீங்கள் எந்த டிஃபனுக்கு கூட வச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நல்ல காரமாகவும் இருக்கும். நான் இந்த சட்னியோட சாப்பிட்றதுக்கு இன்னைக்கு நல்ல சூடாக இட்லி பண்ணியிருக்கேன். நல்ல சாஃப்டான இட்லி கூட கார சட்னி வச்சு சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம சேனலில் இருக்கிற மற்ற டிஃபன் அப்புறம் சட்னி ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை பார்த்து நீங்கள் செய்யலாம். இது நீங்கள் எந்த டிஃபனுக்கு வேணால் வச்சு தொட்டு சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் ஒரு 4 நாள் 5 நாள் வரைக்கும் வச்சு கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்.
உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஒவ்வொரு டிஷ்ஷுமே அவ்வளோ அருமையாக அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் எந்த டிஃபனுக்கு வேணாலும் இதில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இது எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலியோட சந்தோஷமாக ருசித்து சாப்பிடுங்க. உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் பிடிச்சதுன்னா கீழே டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டீட்டெயில்டான ரெசிபிக்கு homecookingshow.in வெப்சைட்டை செக் பண்ணுங்கள். The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.